இந்த பெப்பர் காளான் மசாலா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரியே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்டார் பூ, 4 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமா கல்பாசி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 4 மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கிறேன், இல்லை காரம் இருக்காது. கொஞ்சமா கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வரப்பட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நல்லா ஆற வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். கூடவே 3 கிராம்பு சேர்த்துடலாம். 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் லைட்டா செவந்து வர டைம்ல 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே 2 மீடியமான சைஸ் தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே நம்ம 300 கிராம் காளான் எடுத்திருக்கேன், நல்லா சுடுதண்ணியில் போட்டு கழுவிட்டு 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்கம்மா, காளான் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கினீங்கன்னா காளான்ல இருக்க தண்ணி வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. நம்ம லைட்டா வதக்கிட்டோமா, அடுத்தது நம்ம தண்ணி சேர்க்கிறோம்னா காளான்ல இருக்க தண்ணியை நிறைய இறங்கிடும். எவ்வளவு தண்ணி சேர்த்துருக்கோன்னு தெரியாது, அதுக்காக தான். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து ஆற வச்சிருக்க மசாலா, இதுல இருந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. தண்ணியே சேர்க்கல, வெறும் காளான்ல இருக்க தண்ணி தான். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ஒரு மீடியமான தீயில ஒரு 7 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, 7 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். அதே போல இட்லி, தோசை, ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப மேட்ச் ஆகும். 1/2 லெமன் ஜூஸ், பொடியை நறுக்கின கொத்தமல்லி, அவ்வளோதாம்மா. நல்ல ஒரு டேஸ்டான பெப்பர் காளான் மசாலா ரெடி.